ஒரு 1500 கிலோ எடையுள்ள திரி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 மீட்டர் இருக்கக்கூடிய துணி வந்து காடாவா திரியாக்கி அங்க ஏத்துறாங்க. 11 நாட்கள் வந்து அந்த தீபம் எரியுது, காற்றிலும் மழையிலும். இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த நெய்ய வந்து இன்னைக்குமே ஒரு எறும்பு எதுவுமே தீண்டுறதில்ல. அங்க சிந்தும் பார்த்தீங்களா? அதக்கூட தொடுறதில்ல. ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. குளிருக்கும் அந்த மழைக்கும் நடுவுல நம்ம வந்து ஒரு சீதோஷ்ண நிலை மாற்றம் இருக்கும் நம்ம எல்லார்ட்டயுமே. அப்போ அதிகமான ஒரு பூச்சிகள் வரக்கூடிய, அதே மாதிரி கொசு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் நம்மள எல்லாத்தையும் ரொம்ப கடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகளை விரட்டி நம்ம வந்து வீட வந்து ரொம்ப நல்லா இருள் தன்மை இல்லாம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பிரதாயங்கள். இந்த உடம்பு வந்து எப்படி ஒரு பஞ்சபூத தத்துவத்துல இயங்குதோ, அது மாதிரி நீங்க வந்து இந்த விளக்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது மண் தத்துவத்த சொல்லுது. அப்ப அந்த மண் தத்துவத்தை வந்து நீங்க உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த விளக்குகளை பயன்படுத்துறோம். நீங்க உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து நீங்க உங்க இஷ்ட தெய்வ வழிபாடுகளையோ, குலதெய்வ வழிபாடுகளையோ, அமாவாசை திதியிலயோ, பௌர்ணமி திதியிலயோ நீங்க வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கு நீங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கும் காலையில நீங்க போறதுன்னா போயிட்டு வந்து சாயங்காலத்துல வீட்டுல வந்து விளக்கேத்துங்க. கண்டிப்பா வீட்டுல விளக்கேத்துறதுக்கு வந்துடணும். தொடர்ச்சியா தை மாசத்துல இருந்து ஆடி மாதம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு கிரிவலத்தை எவர் ஒருவர் முடிக்கிறாரோ அவங்க என்ன கேட்டாலும் சிவபெருமான் வந்து அருள்வதற்கு தயாராக இருப்பார்.